இந்த சுடுகாடுன்றது எனக்கு எந்த இடத்துலையும் எனக்கு பயம் கிடையாது. அந்த இடத்துல என்ன தைரியமா நீங்க கூட்டு போறதுக்கான விஷயங்கள் இருக்கு, அந்த பூஜை பண்றதுக்கான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நான் என்னைக்குமே ரெடி. பட் நீங்க அதை நீங்க ப்ரூவ் பண்ணணும். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். மாந்திரிகத்துல பில்லி, சூனியம், ஏவல், செய்வன இது மட்டும்தான் மக்களுக்கு தெரியும், சரிங்களா? ஆனா மாந்திரிகத்துல 36 வகையான பிரயோகங்கள் இருக்கு. இது ராசி படி அவங்கவுங்களுக்கு தாக்குமா இந்த செய்வினை, இல்ல அவங்க ராசியை தெரிஞ்சுட்டு தான் இந்த செய்வினையை வைக்கிறாங்களா? சனி பகவான் மாரணத்தை தரக்கூடியவர், இறப்பை தரக்கூடியவர், ஆயுள்காரகனா அவர். ஐயப்பனுக்கு மாலை போட்டு 48 நாள் விரதம் இருக்கிறவங்கள பில்லி சூனியம் தாக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு சம்பவமே இல்லை. நீங்க எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும், நீங்க என்ன வழிபாடு செஞ்சாலும், உங்களுக்கு பிளாக் மேஜிக் மாந்திரிகத்தினுடைய தாக்கம் இருக்கணும்னு கர்மாவின ஒண்ணு இருந்தால் அது நடந்தேறும். இந்த 12 ராசிக்காரவங்களுக்கும் மாந்திரிக வேலைப்பாடு தாக்கும். மாந்திரிகங்கிறது ஒருத்தருக்கு ஏவியாச்சுன்னா அன்னைக்கு கிரகங்கள் நல்லா இருக்கும்போது, குலதெய்வம் நல்லா இருக்கும்போது, இஷ்ட தெய்வம் நல்லா இருக்கும்போது இது விலைக்கு நிற்குமே தவிர தாக்காம இருக்காது. அது சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எதிர்பார்த்து தாக்கும். அதுக்கு நீங்க கைலாசா மலையை எடுத்துக்கிட்டாலே அது ஏன் அங்க போக முடியல, ஏன் அங்க ஃப்ளைட்டு பறக்க முடியல, அங்க என்னன்னா இருக்குங்கிறத இன்னும் அந்த விஞ்ஞானம் சொல்ல மாட்டாங்குது. சிதம்பரம் நடராஜர் கோவில் மனிதனை பார்த்தே வடிவமைக்கப்பட்ட ஒரு கோவில். அதுக்கும் இன்னும் விஞ்ஞானம் விடை சொல்ல மாட்டேங்குது. 32,000 ஆணிகள் தங்க ஓடு. இங்க பாத்தீங்கன்னா 32,000 செல்கள் இருக்கு. 70,000 ஆணிகள் அடிக்கப்பட்டிருக்கு. நம்ம உடம்புல 70,000 நரம்புகள் ஓடும். இடது பக்கம் போய் திரும்பினாதான் சாமியை பார்க்க முடியும். இங்க இடது பக்கம் தான் இதயம் இருக்குது. 9 நவத்துவாரங்கள் மனிதனுக்கு படைக்கப்பட்டிருக்கு. அங்க இருக்கிற 9 வாசல்கள் இருக்கு. இது எப்படிடா கட்டுனாங்க, இது என்ன செஞ்சாங்க, எங்க யோசிச்சாங்க, ஒண்ணுமே சொல்ல முடிய மாட்டாங்க. என்ன இது பேய் பேய் சொல்றாங்களே, நிஜமாலே அந்த பேய் இருக்கா? நிறைய பேர் இது நம்புறாங்க. இந்த நம்பிக்கை நம்ம சயின்ஸ் கூட கரெக்டா சொல்ல மாட்டேங்குது. இது ஆமா இதெல்லாம் கரெக்ட் அப்படின்றது சயின்ஸ் சொல்லல. இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல நாங்க சயின்ஸ் தான் நம்புறோம். அந்த சயின்ஸ் தகுத்து நம்ம எதுவும் நம்புறதுக்கு தயாரா கிடையாது. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வணக்கம், நான் உங்க ரெஹானா. ஆன்மீக கிளிட்ஸ்ல இருந்து நமக்கு வந்த விருந்தினர் நீங்களே பார்க்க போறீங்க. எங்களுக்கு வந்த ஸ்பெஷல் கெஸ்ட். இதை பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, பில்லி, சூனியம், அந்த மாதிரி மாந்திரீக அந்த விதத்துல நம்ம நிறைய விஷயங்கள் இவரை கேட்டிருக்கோம் கேள்வி. பிரபல மாந்திரிகர் என்என் சந்திரகுமார் அவர்களை நம்ம இப்போ நிறைய கொஸ்டின் கேட்கலான்னு சொல்லி நாங்கள் ஆவலுடன் இருக்கிறோம். நீங்களும் உங்கள் சைடில் இருக்கிற கேள்விகளை எல்லாருமே நான் இதை கொண்டு இவர்கிட்ட கேட்குறேன். ஸோ வாங்க அவங்கக்கிட்ட பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ மக்கள் நிறைய பேரை நீங்கள் சந்திக்கிறீங்க இல்லையா, இந்த பில்லி சூனியம் வச்சுறது, ஏவல், அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கான வைத்தியத்தையும் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஆனால் எங்களுக்கு என்னன்னா, இந்த பில்லி சூனியம் பண்ணுறவங்களுக்கு என்ன மாதிரி எஃபெக்ட் ஆகும் லைஃப்பில், அவங்க வாழ்வாதாரமாக அடிப்படையில் ஒரு சில விஷயங்கள் தெரியும் இல்லையா, நமக்கு சூனியம் வச்சுருக்காங்களா இல்லையா அப்படின்றது என்ன எஃபெக்ட் ஆகும், அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் உண்டாக்கும்? நல்ல கேள்வியாக கேட்டிருக்கீங்க. இப்போ மாந்திரிகத்தில் பில்லி, சூனியம், ஏவல், செய்வன இது மட்டும்தான் மக்களுக்கு தெரியும், சரிங்களா? ஆனால் மாந்திரிகத்தில் 36 வகையான பிரயோகங்கள் இருக்கு, சரியா? 36 வகையான பிரயோகங்கள் இருக்கு. இதை நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னால், சாந்தினா சமாதானமாக்குதல், வித்யோகம்னா விடுவித்தல், ரகசியம்னா காத்தல், பந்தம்னா கட்டுதல், ஸ்தம்பனம்னா சம்பிக்க வச்சுதல், ரோதம்னா நிறுத்துதல், கிறுக்கணம்னா ஆணி அடித்ததல், இத்திரம்னா பிடித்தல், மோகனம்னா கருவறுத்தல், வசியம்னா கட்டுதல், ஒருப்பினம்னா பழக்கத்தை மாற்றுதல், பிறப்பிவதுனா ஏங்கி தவிக்க செய்தல், சோபனம்னா காம உணர்ச்சியை தூண்டுதல். ஓகே, சரிங்களா? ஏடானம்னா ஆசையை உண்டாக்குதல், சம்பனம்னா போகத்தை கொண்டாக்குதல், ஸ்தம்பனம்னா போட்டிகளை இல்லாமல் வாழுறது, அதர்வனம்னா பின்னால் வர வைத்தல், சரிங்களா? அதே மாதிரி இஸ்திரணம் விபச்சாரியாக மாற்றி விடுறது, கெட்ட வழிகளில் மாற்றி விடுறோம் இல்லையா, அந்த மாதிரி பிரயோணம்
ஆளையே காலி பண்ணுறது, கை கால் வராமல் செய்கிறது. அந்த மாதிரி பேதனம், பைத்தியம் பிடிக்க வைக்கிறது. உச்சாடனம், தூக்கம் இல்லாமல் தவிக்க வைக்கிறது, ஒருத்தருடைய குழப்பமான சூழ்நிலைக்கு கொண்டு போகிறது. தகனம், தீக்கு இரைக்காக்குது, இறந்து போய் தீக்கு இரையாக்க வைக்கிறது. பாடனம், விடுவித்தல். இந்த மாதிரி 36 வகையான பிரயோக முறைகள் மாந்திரிகத்தில் இருக்கு. இந்த மாந்திரிகத்தில் 8 கலைகளை மட்டும் மக்களுக்கு தெரியுற மாதிரி சொல்லிடுவாங்க. வசியம், உச்சாடனம், வேதனம், சம்பனம், மோகனம், மாராணம், இந்த மாதிரி சொல்லிடுவாங்க. பில்லி, சூனியம், ஏவல், செய்வன, இந்த 4 விஷயம் பொதுவாக தெரியும். ஆனால் 36 வகையான பிரயோகங்களை பயன்படுத்தியிருக்காங்க 18 சித்தர்கள். இதை தான் மாந்திரிகத்தில் சொல்லி கொடுப்பாங்க. ஒரு கிளைண்ட்டு ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு உண்டான பிரச்சனையும் அந்த ஓலைச்சுவடியில் இருக்கும், புக்கில் இருக்கும். இன்னொரு கிளைண்ட்டு ஃபோன் பண்ணுறாருன்னா அவருடைய பிரச்சனைக்கு அங்கே இருக்கும். இதுக்கு நாடி சோதிடம், உங்கள் கட்டு இங்கே தான் இருக்குது, உங்கள் கட்டு இங்கே தான் இருக்குன்னு சொல்லி வைத்தீஸ்வரன் கோயிலில் இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆதார் கார்டு காலங்கள் வர்றதுக்கு முன்னாடி, இப்போ ஆதார் கார்டில் என்ன வைக்கிறோம் அப்படின்னா ரேகை வைக்கிறோம், சரிங்களா? இந்த ரேகையை மையப்படுத்தி தான் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 1500 2000 வருடங்களுக்கு முன்னாடி வெறும் கட்ட விரல் ரேகையை வச்சு நாடி சோதிடம் சொல்லியிருக்காங்க. இப்போ உங்கள் ஆதார் கார்டை தட்டியாச்சுன்னா உங்கள் பின்னாடி பேங்க் கார்டு வந்துடும், அப்புறம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்துடும், நீங்கள் என்ன பண்ணுறீங்கிற டீட்டெயில் எல்லாமே வந்துடும். அதில் ஸ்மார்ட் கார்டு அப்படி பண்ணி வச்சுருக்காங்க. இதே சம்பவத்தை 1500 2000 வருடங்களுக்கு முன்னாடி சாதாரண ஆள்காட்டி கட்ட விரலை மட்டும் பயன்படுத்தி புள்ளி விவரம் முழுசாக சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நீங்க சொன்னீங்களே இந்த பிரச்சனைகள்லாம் வரும்ன்ட்டு, ஒவ்வொரு ராசி பொறுத்து அது தாக்குமா, இல்ல ஒரு சில ராசிக்கு எனக்கெல்லாம் இதெல்லாம் தாக்காதுப்பா, அதெல்லாம் சும்மா அப்படின்ற மாதிரி நம்ம அசால்ட்டா சொல்லிட்டு கடந்து போயிடுவோம். ஆனா பர்டிகுலர் இந்த மாதிரி பிரச்சனைகள் இவ்வளோ வருஷப்படுத்தி நீங்க சொன்னது ஆச்சரியமா இருக்கு. இது ராசி படி அவங்கவுங்களுக்கு தாக்குமா இந்த செய்வினை, இல்ல அவங்க ராசியை தெரிஞ்சுட்டு தான் இந்த செய்வினையை வைக்கிறாங்களா? அப்படி இல்லை. இப்போ 12 ராசி, 27 நட்சத்திரம், லக்கணங்கள் பிரியும், நட்சத்திரங்கள் பிரியும், ராசி பிரியும். ஆனால் பொதுவாக நான் என்ன சொல்ல வரேன்னா 12 ராசிக்காரவங்களை சம்மந்தப்படுத்துகிறவங்களும் மனுஷங்க தான். 20 ராசி நட்சத்திரங்களை பயன்படுத்துகிறவங்களும் மனுஷங்க தான். பில்லி சூனியங்கிறது ஒன்று தான், சரியா? அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ராசியை பார்த்து தான் வரணும். ராசி என்ன இதில் ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த 12 ராசி இருக்குன்னா இந்த 12 ராசிக்குமே 7.5 நடக்கும். ஆனால் 7.5 தன்மைகள் மாறும். அதில் பொங்கு சனி, மங்கு சனி, பாதக சனி, மாறான சனின்னு வருது இல்லைங்களா? அப்போ அந்தந்த மாதிரி வரும்பொழுது இதில் 7.5 பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு என்னன்னா, இந்த 7.5 நாட்டம் சனின்னு சொல்லி 7.5 விஷம் ஆட்டி பிடிக்கும். விரயம், ஜென்மம், பாதம். விரயத்தில் 2.5 விஷம், ஜென்மத்தில் 2.5 விஷம், பாதத்தில் 2.5 விஷம். அது ரொம்ப கெட்டு போன ஒரு நேரம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 3 தடவை சனி பகவான் வருவாராம். ஒன்று தாயினுடைய கருவறையில் இருக்கும் பொழுது சனி பகவானுடைய ஆதிக்கம், 2வது பிறந்த 30 வருடத்துக்குள்ள சனி பகவானுடைய ஆதிக்கம், அடுத்தது 30 வருடத்துக்குள்ள சனி பகவான் ஆதிக்கம். முதல் 30 வருடங்கிறது கல்வி, மனைவி, வாழ்க்கை, ஆயுள், அழகு, அந்தஸ்து, ஆடம்பர வாழ்க்கைகளை தரக்கூடியது. 2வதாக நடக்கக்கூடிய சனி பகவான் அனுபவத்தை தரக்கூடியவர். 3வதாக நடக்கக்கூடிய சனி பகவான் மாரணத்தை தரக்கூடியவர், இறப்பை தரக்கூடியவர், ஆயுள்காரகன் அவர். அப்போ இந்த சனி பகவானுடைய ஆதிக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருத்தருக்கு நல்ல இடங்களில் அவர் சஞ்சாரம் செய்யும் பொழுது பில்லி சூனிய ஏவல் செய்வனியாருடைய தாக்கம் கம்மியாக இருக்கும். ஓகே, ஆனால் பிடிக்காமல் இருக்காது, சரிங்களா? அதே நேரத்தில் அவங்களுக்கு வீக்காக இருக்கும் பொழுது இதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். இப்போ இது எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, ஐயப்பனுக்கு மாலை போட்டு 48 நாள் விரதம் இருக்கிறவங்கள பில்லி சூனியம் தாக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு சம்பவமே இல்லை. அப்படின்னா வருஷம் 320 நாள் மாலை போட்டிருப்பாங்களே. பரிகாரம் பண்ணணும்னு, மாந்திரிகரை பார்க்கணும்னு, கோயில் குளத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. இல்லை ஐயப்பன் கோயிலே போய் படுத்திருக்கலாம், அங்கே ஒன்றும் தப்பும் கிடையாது. நீங்கள் எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும், நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சாலும், உங்களுக்கு பிளாக் மேஜிக்கு மாந்திரிகத்தினுடைய தாக்கம் இருக்கணும்னு கர்மாவின ஒன்று இருந்தால் அது நடந்தேறும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை, சரிங்களா? புத்தகத்தை படிக்கிறத விட மத்தகத்தை படிக்கணும்னு புலிப்பாணி சித்தர் சொல்லியிருக்காரு. புத்தகத்தையும் படிக்கணும், இல்லைன்னு சொல்லலை. அதில் இருக்கிற குறிப்புகளை விட மத்தகத்தில் இருக்குடாங்கிறார். என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நிறையா படிச்சிருக்கிறீங்க, நான் நிறையா படிக்கலை. ஆனால் உங்களுக்கும் ஒரு நாளைக்கு 80,000 தாட்டுகள் மேலே இருந்து வருதான். இந்த படிக்காமல் இருக்கிற எனக்கும் 80,000 தாட்டுகள் மேலே இருந்து வருதான். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் மனசு உங்களை நோக்கி இருக்கா, இல்லை உங்கள் மனசு என்ன நோக்கி இருக்கா? பல சிந்தனைகள் போகுது இல்லையா? நம்ம வரும்பொழுது ஒரு கார் ஒரு இடத்துல வேகமாக என்னடா இப்படி ஓட்டுறேன்னு அந்த சிந்தனையும் போகுது. இப்போ நைட்டு நம்ம இதை முடிச்சுட்டு அடுத்த கிளைண்ட்டை சந்திக்கணுமே, அங்கே போகணுமே, வீட்டுக்கு போகணுமே, என்ன செஞ்சு வச்சிருப்பாளோ என்ன, இது ஒரு பக்கம். இதுக்கு நான் தனியாக பதில் சொல்லிக்கிட்டு உங்ககிட்ட பேசிக்கிட்டு, இப்போ உங்கள் மனநிலைமையும் அப்படி தான் இருக்கும். இதை கட்டுப்படுத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை.
அப்ப நம்மளை அறியாமலே மேலே இருந்து தாட்டுகள் வந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? ஆமா. இது இறைவனுடைய அமைப்பு. இதை நம்ம தடுத்து நிறுத்துறதுக்கு வாய்ப்புகள். இந்த தாட்டு எப்படி வருதோ அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்துல இந்நேரம் நல்ல செயல்கள் மாந்திரிகத்துல செஞ்சுக்கிட்டு இருக்கலாம், கெட்ட செயல்கள் மாந்திரிகத்துல செஞ்சுக்கிட்டு இருக்கலாம், எங்கேயோ ஒரு இடத்துல நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா தாக்கம் என்பது அவங்கவங்களுடைய கிரக அமைப்பை பொறுத்து இருக்கு. இந்த 12 ராசிக்காரவங்களுக்கும் மாந்திரிக வேலைப்பாடு தாக்கும். ஆனா குரு பகவான் எங்க இருக்காரு, சனி எங்க இருக்காரு, ராகு கேது எங்க இருக்காங்க, குலதெய்வம் எங்க இருக்கு, இஷ்ட தெய்வம் எங்க இருக்குங்கிறத பொறுத்து. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா நீங்க எனக்கு ஒரு மிகப்பெரிய எதிரி, நான் உங்களை எப்படியாவது ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க எப்ப பார்த்தாலும் பவுன்சரோடயே இருக்கிறீங்க, உங்ககிட்ட நான் நெருங்க முடியுமா? முடியாது. ஆனா தாக்கணுங்கிற நோக்கத்தோடு நான் இருந்துகிட்டு இருக்கேன். ஆனா என்னைக்கோ ஒரு நாள் பலிதமாகும். அந்த பவுன்சர் ஒரு அவங்களுக்குன்னு ஏதாவது சுய வேலைகள் வராதா என்ன? யாராவது ஒருத்தர் 2 நாள் 3 நாள் லீவு போடுற ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். அன்னைக்கு மேடம் தனியாக தானே இருந்தாகணும். ஆனால் என் இலக்கு உங்களை தாக்கணும். அப்போ சந்தர்ப்பம் வர்ற வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பேன். நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா? எப்படா அந்த பவுன்சர் வெளில போவாங்க, இந்த மேடம் தனியாக நம்மக்கிட்ட சிக்குவாங்க அப்படின்னு. அந்த மாதிரி மாந்திரிகங்கிறது ஒருத்தருக்கு ஏவியாச்சுன்னா அன்னைக்கு கிரகங்கள் நல்லா இருக்கும்போது, குலதெய்வம் நல்லா இருக்கும்போது, இஷ்ட தெய்வம் நல்லா இருக்கும்போது இது விலைக்கு நிற்குமே தவிர தாக்காமல் இருக்காது. அது சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எதிர்பார்த்து தாக்கும். ஓகே, அவங்கவுங்க கிரகங்கள் பொறுத்தது தான் அவங்கவுங்களுக்கு தாக்கும்ன்றீங்க. ஆனா நான் காலத்துக்கு இதுல உங்க பாணியில சொல்ல போனா எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்குள்ள தைரியம் இருக்கோ, நம்ம பயப்படாம இருக்கிறோமோ எதுவும் பண்ணாதுமே. இப்ப நான் இதை நான் இந்த கருத்தை நான் ஏத்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்றேன். தைரியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அரண்டவங்கனுக்கு இருண்டதெல்லாம் பேய்தான். சரியா? தைரியமா இருங்க, ஒன்னும் பண்ணாதுன்னு நினைங்க, ஒன்னும் பண்ணாது. அப்படி சப்போஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா உங்களை மாதிரி ஆட்களை வந்து நம்ம தேடி வந்து அதை வைத்தியத்தை வந்து சரி பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் நீங்க சொல்ல வரீங்க. ஸோ ஆனா நம்பினா அந்த ஒரு விஷயம் நடக்கும். கடவுள்ன்றத ஒரு விஷயம் நம்புறதுனால தானே நமக்கு வந்து நல்ல விஷயங்கள், நல்ல வைப் கொடுக்குது. அது மாதிரி தான் பேய் பிசாசு. இருக்கிறவங்க நம்புறவங்க பிளாக் மேஜிக் நம்பி தான் ஆகணும். உங்களை மாதிரி ஆளுங்க தைரியமா நான் இருக்கேன், என்ன ஒன்றும் பண்ணாது, எனக்கே வேணா நீங்க பில்லி சூனியை வைங்க பார்த்துக்கலாம், அது மூக்கால வருதா காதால வருதா எதால வேணாலும் வரட்டும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றவங்களுக்கு முன்னாடி வைக்கிறவங்களே யோசிப்பாங்க, சரி ஓகே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. சரியா? கண்டிப்பா அது நான் எதிர்கொள்றதுக்கு நான் ரெடி தான். இப்ப நீங்க எதிர்கொள்றதுக்கு நீங்க தைரியமா இருக்கும் பொழுது இந்த மாந்திரிகம் பண்றவங்களும் தைரியமா இருந்தாதான் அந்த மாந்திரிகமே பண்ண முடியும். எஸ். சரிங்களா? மயானம் போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், நிறைய பூஜை பொருட்கள் இருக்குது. இப்போ மாட்டுக்கறி, பன்னிக்கறி, கோழிக்கறி, மல்லிப்பூ, பிராந்திய பாட்டிலெல்லாம் எடுத்துக்கிட்டு நைட்டு 12 மணிக்கு சுடுகாட்டில் போய் உட்காந்து பண்ணிட்டான்னா முதல்ல இவன் தைரியமாக இருக்கணும். கரெக்ட். சரிங்களா? அங்க ஏதாவது ஒரு மட்டை அசைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, இவன் சவுண்ட் போட ஆரம்பிச்சிடுவான். ரெண்டாவது ரூல்ஸ்னு ஒண்ணு இருக்கு, அங்க யாராவது பார்த்தா கேஸ் ஆகும், போலீஸ் ஒரு நாய். ஆமா, அதனால வந்து முதல்ல இந்த ஆளு தைரியமா இருக்கணும், மாந்திரிகம் பண்றவன் தைரியமா இருக்கணும். சரிங்களா? காவி வெட்டி கட்டுறதுனால, நெத்தியில பொட்டு வைக்கிறதுனால, மணி போடுறதுனால எல்லாம் கதைக்க ஆகாது. ப்ராஜெக்ட் அது ஸ்பாட்ல இறங்கி பண்ணணும்ல. கரெக்ட். சரியா? துப்பாக்கி மட்டும் வச்சிருந்தா போதுமா? சுட தெரியணும். அதனால வந்துட்டு அந்த எதிர்த்து நிக்கிறவங்களை விட எதுக்க போறவங்களுக்கு தைரியம் ஜாஸ்தியா இருக்கும். சரிங்களா? இப்போ உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் இப்போ நான் ஓகே அப்படி ரெகுலராக கழட்டி விட்டுருவேன். சில பேர் இந்த அம்மாட்டையில ஒன்றும் பண்ண முடியாதுன்னு கிளம்பி போறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? சரிங்களா? நான் ஃபைனல் இறுதி வரைக்கும் போராடுவேன், என்னதான் பண்ணுது பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி. எடுத்த கட்டடத்தோட இல்லைங்க பார்த்துக்கலாம், எனக்கு தெரியாதுன்னு விடுவேன். நான் எப்போ சொன்னேன் மாந்திரிகம் பண்றேன்னு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி. அதனால வந்துட்டு உங்க பாணியில சொல்ல போனா பயப்படுறவங்களுக்கு ஓகே, பயப்படாம நீங்க தைரியமா இருக்கிறீங்களா, என்னதான் நடக்குதுன்னு பாத்துரும். ஆனா என்ன பொறுத்தளவுக்கு ஆணித்தரமான கருத்து என்னன்னா, பயந்தவனும் ஒரு நாளைக்கு சாவதான் போறான், பயப்படாம இருக்கிறவனும் ஒரு நாளைக்கு மரணத்தை தடுத்து நிறுத்த போறது இல்லை. அது இயற்கையால நடக்கிற ஒரு விஷயம், இறைவனால நடக்கிற ஒரு விஷயம். இதுக்கு இடையில இந்த பிளாக் மேஜிக், மாந்திரிகம், குலதெய்வம், நல்லது கெட்டது எல்லாம் இருக்கு. பட் அது ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு நேரடியா பாக்குற வரைக்கும், நான் அனுபவிக்கிற வரைக்கும் என்ன மாதிரி இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாம தான் இருக்கு. ஆனா நிறைய பேருக்கு நம்பிக்கை இருக்கு. பேய கண்டா வந்து பயப்படுறதோ, பில்லி சூனியம் ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, ஐயோ நம்மளுக்கு யாரோ சூனியம் வச்சுட்டாங்களோ அப்படின்ற மாதிரியே நினைப்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம மனசுல ஒன்று ரோலிங் ஆயிட்டே இருக்கும். வச்சுட்டாங்கன்னு நினைச்சிட்டே இருக்கிறத விட இருக்கா இல்லையான்னு போய் கேட்டுறது பெட்டர் இல்லையா? அதனால அந்த மாதிரி ஆட்கள் வந்து நேர்ல உங்ககிட்ட நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, அதுக்கு தீர்வும் நீங்க கொடுத்துருப்பீங்க. பட் நம்பாதது ஒரு விஷயம்னு ஒண்ணு இருக்கு, எங்களுக்குள்ள ஒண்ணு இருக்கு இல்லையா? அது ஒரு கேள்விக்குறி என்னைக்குமே இருக்கு. அது எனக்கிட்ட நான் அதை சொல்றேன், ஒரு மருத்துவர் வந்து ஒரு மருந்தை தயாரிக்கிறதுக்கு ஒரு எலியை சாகடிச்சு அதை டெஸ்டட் அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நீங்க ஸ்கெட்ச் பண்ணி இதுக்குள்ள ஒரு டெஸ்டடா என்னை எலியா யூஸ் பண்ணாலும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அந்த தைரியம் இருக்கு. நீங்க இந்த சுடுகாடும் சரி, நான் அன்னைக்கும் சொல்றேன், நான் இன்னைக்கும் சொல்றேன், இந்த சுடுகாடுன்றது எனக்கு எந்த இடத்துலயும் எனக்கு பயம் கிடையாது.
அந்த இடத்துல என்ன தைரியமா நீங்க கூட்டு போறதுக்கான விஷயங்கள் இருக்கு, அந்த பூஜை பண்றதுக்கான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நான் என்னைக்குமே ரெடி. நீங்க சொல்லுங்க, அன்னைக்கு நான் டேட் கொடுப்பேன். பட் நீங்க வந்து அதை நீங்க ப்ரூவ் பண்ணணும். அந்த ப்ரூஃப்காக தான் நான் வெயிட் பண்றேன். அன்னில இருந்து சரி, இன்னில இருந்தும் சரி. சரி சரி சரி, அதாவது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னை பொறுத்தளவுக்கு நான் அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கு சொல்றேன். அப்படின்னா இப்போ இருக்கிற சாதனையாளர்களும் சரி, நிறைய பிரபலியங்களும் சரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சென்னைக்கு வந்த உடனே எல்லாம் நான் அப்படி ஆயிட்டேன் இப்படி ஆயிட்டேன்னு யாரும் சொல்லலை. சரிங்களா? நான் பிளாட்பாரத்தில் படுத்திருந்தேன், அங்கே நின்னேன் இங்கே நின்னேன், கஷ்டப்பட்டேன், அதை செஞ்சேன் இதை செஞ்சேன், சவாலை எதிர்த்து தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி. இப்போ என்னை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி மாந்திரிகத்தில் நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயமோ அது அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டுகிட்டு போகிற விஷயமும் இருந்துச்சுன்னா அது நடந்தேறும். அது பிரபஞ்சத்தினுடைய திருவிளையாடல். இதில் போய் மாற்றுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சரியா? இப்போ மாந்திரிகம் இருக்குது, நீங்கள் இதே தானே காலம்பூரா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, ஆனால் ஒன்றுமே பண்ணலைன்னு கீழே கமாண்ட் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது, கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஏதாவது செஞ்சு காமிக்கணும். இப்போ நீங்களும் டேட்டு தர்றேன்னு சொல்லிட்டீங்க, மயானம் வர்றதுக்கு ரெடின்னுட்டீங்க, என்ன பண்ணணுமோ அதை மயானத்தில் வச்சு பண்ணி காமிக்கும். சரிங்களா? இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மாந்திரிகத்தால் இப்போ உங்களை மாதிரி நிறைய பேர் பேசி அதில் வந்து ஆமாங்க நான் ஒரு காலத்தில் வந்து இதை இல்லைன்னு மறுத்தேன், எனக்கு இதில் உடன்பாடு இல்லைன்னு மறுத்தேன், ஆனால் அதனுடைய பாதிப்பு அடைஞ்சு அப்பயும் எனக்குள்ள நம்பிக்கை இல்லை, நான் நிறைய டாக்டர்களை பார்த்தேன், நிறைய டெஸ்ட் எடுத்தேன், ஆனால் நார்மலாக இருக்கான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் எப்போ பார்த்தாலும் பிறடையில் ஒரு வலி இருந்துச்சு, வயத்தில் ஒரு மாதிரியாக இருந்துச்சு, தொடக்கி கீழே ஒரு மாதிரியாக இருந்துச்சு, இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகளை சந்தித்தேன், நீங்கள் பூஜை பண்ணுறதுக்கு கூட அது கியூராக இருக்குது அப்படின்னு சொன்னவங்க இருக்காங்கல்ல, அவங்கள அடுத்தது நீங்கள் நெறியாளாக இருக்கிறீங்க, அவங்கள பேட்டி காண்றோம். சரிங்களா? எப்படின்னா இல்லை நேரடியாக லைவானாலும் சரி, இல்லை வீடியோ காலில் இருந்தாலும் சரி, இல்லை வர வச்சுனாலும் சரி, அவங்க டாக்டர்கிட்ட போனது அதுக்கு உண்டான ஃபைல், எவ்வளோ நாளாக நோய் வாயில் இருந்தாங்க அதுக்கு உண்டான ஃபைல், எப்போ பேயின்னு கண்டுபிடிச்சாங்க அதுக்கு உண்டான விஷயம், இதை எப்படி நம்ம கியூர் பண்ணணும் அப்படின்னு சொன்ன அந்த ஆதாரத்தோட. சரியா? நான் போய் செட்டப் பண்ணி ஒருத்தரை கூப்பிட்டுட்டு வந்து உட்காந்து எனக்காக பேசுங்கனாலும் நான் சொல்ல போறது இல்லை. சரியா? நான் பண்ணவும் போறது போறது அந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்க இல்லையா, பாதிக்கப்பட்டு உண்மையிலே கியூர் ஆனவங்க, அவங்கள வந்து நம்ம அடுத்தது நேர்காணல் காண்றோம். கண்டிப்பாக. சரிங்களா? ஒரு விஷயம். ரெண்டாவது, நான் பல்வேறு சேனல்களில் இந்த ரிஹானா மேடத்தை வந்து நான் சாச்சிட்றேன், நான் கட்டுப்படுத்திடுறேன் அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் சவால் விட்டுக்கிட்டு இருந்திருக்கேன். அதையும் இதே சேனலில் நம்ம பண்ணுறோம். சரிங்களா? அதனால தான் இப்போ வந்து இது உலகம் பூரா கொண்டு சேர்க்கறதா என்னுடைய வேலை. அதுக்கான நாள் குறிக்க போகிறோம், இதை பண்ணுறோம், அடுத்தது நம்ம ஷூட் பண்ணுறோம். நீங்கள் பிஃபோராக என்ன வந்து நீங்கள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, இல்லை இதுக்கான விஷயங்கள் இதெல்லாம் பண்ணாதீங்க, அது செய்யாதீங்கன்னு ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா சொல்லுங்க, அதுக்கேற்ற மாதிரி நான் இருக்கிறேன். நீங்கள் அந்த டேட் குறித்து சொல்லுங்க, அன்னைக்கு நான் வந்து ப்ரூஃப் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். எக்காரணத்தை கொண்டோ நான் எந்த விஷயமோ அதில் வந்து ஸ்கிரிப்டோ ஆர்டிஃபிஷியலோ எதுவுமே இருக்காது. எனக்கு என்னன்னா ரொம்ப நாளா எனக்கு அந்த ஒரு இருக்கு, என்ன இது பேய் பேய் சொல்றாங்களே, நிஜமாலே அந்த பேய் இருக்கா, பில்லி சூனியம் இந்த மாதிரி விஷயங்களை எங்க பார்த்தாலும் 3 தெருவில் வந்து சுத்தி சுத்தி போட்டு வச்சிடுறாங்க, அதை வந்து மிதக்க வேண்டாம், அதை தாண்டி போக வேண்டாம் அப்படின்ற மாதிரிலாம் பயமுறுத்துறாங்க நம்ம முன்னோர்களை. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல கொஞ்சம் மாறிட்டாங்க, அதை பார்த்துட்டு சிரிச்சுட்டு போறவங்க இருக்காங்க. பட் நிறைய பேர் இது நம்புறாங்க. இந்த நம்பிக்கை வந்து நம்ம சயின்ஸ் கூட கரெக்டா சொல்ல மாட்டேங்குது, இது ஆமா இதெல்லாம் கரெக்ட் அப்படின்றது சயின்ஸ் சொல்லலை. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல நாங்கள் சயின்ஸ் தான் நம்புறோம். அந்த சயின்ஸ் தவிர்த்து நம்ம எதுவும் நம்புறதுக்கு தயாரா கிடையாது. இல்ல சயின்ஸால நிரூபிக்க முடியாததுக்கு பேரு தான் மூட நம்பிக்கை. எஸ். சரிங்களா? அறிவியலால நிரூபிக்க முடியாததுக்கு பேரு தான் மூட நம்பிக்கை. ஆனா அந்த மூட நம்பிக்கைக்கு இந்த விஞ்ஞானம் இன்னும் விளக்கம் கொடுக்கல. எவ்வளவோ விஷயங்கள் அமானுஷம் இந்த உலகத்துல இருக்கு. சரிங்களா? ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு நீங்க கைலாச மலையை எடுத்துக்கிட்டாலே அது ஏன் அங்கே போக முடியல, ஏன் அங்கே ஃப்ளைட்டு பறக்க முடியல, அங்கே என்னென்ன இருக்குங்கிறத இன்னும் அந்த விஞ்ஞானம் வந்து சொல்ல மாட்டேங்குது. இப்போ ஒரு மூட நம்பிக்கை ரைட்டு, ஓகே. இப்போ மூட நம்பிக்கைன்னா நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம். குரட்டில் அழகு போட்டுக்கிறது, தீ மிதிக்கிறது, போகிறது வர்றது மூட நம்பிக்கை. இதே நேரத்தில் நீங்கள் கம்பி மேலே நடப்பீங்களா, அது மேலே நடப்பீங்களா, தார் மேலே நடப்பீங்களான்னா கேள்வி. ஓகே, சரிங்களா? அதுக்கும் இதுக்கும் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது. அதுவும் அக்கினி தான், இதுவும் அக்கினி தான், இதில் ஏன் பண்ண முடியல, அதில் ஏன் பண்ண முடியலங்கிற விஷயங்கள் இருக்குது. இப்போ அமானுஷத்துக்குள்ளே நீங்கள் உள்ளே போனீங்கன்னா கைலாச மலைக்கு இன்னும் தீர்வே வரமாட்டேங்குது. அந்த விஞ்ஞானத்தால் சொல்ல முடியல. ஏன் சொல்ல முடியல? கொஞ்சம் தூரம் ஏறி போனாலே நகம் வளர்ந்துருது, கொஞ்சம் தூரம் ஏறி போனாலே முடி வளர்ந்துருது, கொஞ்சம் தூரம் ஏறி போனாலே முதுமை வந்துடுது, இறந்து போகிறாங்க. அது எதனால நடக்குது அப்படின்னு சொல்லி பல்லாயிரம் ஆண்டுகாலம் ஆய்வுல தான் இருக்க தவிர இன்னும் முடிவு கொண்டு வர முடியல. அது ஒரு விஷயங்கள் அப்படி இருக்கு இல்லைங்களா? இன்னமும் இந்த உலகத்துல நிறைய அமானுஷங்கள் இருக்கு. இப்ப தஞ்சாவூர் பெரிய கோயிலில் பார்த்தீங்கன்னா சூரிய கதிர்வீச்சு வந்து வருஷத்துல ஒரு நாள் படுறது மாதிரியும் அப்படி ஒரு விஷயம் இருக்கு. தென்காசியில பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் கோயில்களில் முதல்ல போகும் பொழுது காத்து உள்ள தள்ளி விட்டுரும், திரும்ப ரிட்டர்ன் வெளியில உங்களால வர முடியாது, காத்து எதிர்த்து நிற்கும். அப்படி ஒரு விஷயம் இருக்கு.
சிதம்பர நடராஜர் கோவிலும் மனிதனை பார்த்தே வடிவமைக்கப்பட்ட ஒரு கோவில். அதுக்கும் இன்னும் விஞ்ஞானம் வந்து விடை சொல்ல மாட்டேங்குது. 32,000 ஆணிகள் தங்க ஓடு. இங்கே பார்த்தீங்கன்னா 32,000 செல்கள் இருக்கு. 70,000 ஆணிகள் அடிக்கப்பட்டிருக்கு. நம்ம உடம்புல 70,000 நரம்புகள் ஓடுது. இடது பக்கம் போய் திரும்பினாதான் சாமியை பார்க்க முடியும். இங்கே இடது பக்கம் தான் இதயம் இருக்குது. 9 நவத்துவாரங்கள் மனிதனுக்கு படைக்கப்பட்டிருக்கு. அங்கே இருக்கிற 9 வாசல்கள் இருக்கு. இது எப்படிடா கட்டுனாங்க, இது என்ன செஞ்சாங்க, எங்கே யோசிச்சாங்க, ஒன்றுமே சொல்ல முடிய மாட்டாங்க. இது ஆய்வுக்குள்ளே தான் இருக்க தவிர, நாங்கள் சொல்கிறோம் ஆய்வு பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோன்னு சொல்கிறாங்களே தவிர இன்னும் அதுக்கு முடிவு கிடைக்க மாட்டாங்குது. அப்போ விஞ்ஞானத்துக்கே எட்டாத அளவுக்கு தான் இறைவன் ஒரு பிரம்மத்தை ஒரு பிம்மமாக படைச்சதை மறைமுகமாக வச்சிருக்கான். சரிதானே? கண்டுபிடிச்சிருவாங்களோ என்னமோ ஏதுன்னு சொல்லி. ரெண்டாவது, இவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சிகள் வந்துருச்சு, என்னென்னமோ வந்துருச்சு. ஆனால் இந்நேரம் வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு சொட்டு ரத்தத்தை இயற்கையான முறையில் தயார் செய்ய முடியாது. செயற்கையான முறையில் ஒரு சொட்டு ரத்தத்தை தயார் செய்ய முடியாது. அந்த மாதிரி கண்ணை தயார் செய்ய முடியாது. அப்புறம் ரெண்டாவது ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் இந்தியாவில் மட்டும் 130 கோடி ஜனத்தொகை இருக்கும். அப்போ உலக நாடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1000 தாண்டும் போல இருக்கு. அத்தனை பேருக்கும் ரேகை மாறுமா? இப்போ உங்களுக்கும் கை தான், எனக்கும் கை தான், ஆனால் ரேகை மாறுது ஆதார் கார்டு. இது மிகப்பெரிய, இதுக்கு விஞ்ஞானத்தில் விளக்கம் சொல்ல முடியல இன்னும். இந்த 1000 கோடி பேருக்குமே நீங்க உங்க ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன், எவ்வளவு பிரம்மக்கு ஒரு விஷயமா இருக்கு. 1000 கோடி பேருக்குமே கைரேகை மாறுது. 1 கோடு 2 கோடு மாறிடுது. இது எப்படி சாத்தியம்னு தெரியல. இன்னமும் இது பெரிய விஷயமா தான் இருக்கு. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.